தம்மை நோக்கி கூப்பிடுகிற உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்திலே பரிசுத்த ஓய்வு நாள் இந்த மாலை நேரத்தில் அவருடைய சமூகத்திலே அவருடைய சத்தியத்துக்கு காத்திருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மனதார வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய நாமம் உங்கள் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று ஒரு சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம், அதை சார்ந்து சார்ந்து அனுதினமும் மகிழ்ந்து வாழுகிறே. தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம், அதை சார்ந்து சார்ந்து அனுதினமும் மகிழ்ந்து வாழுகிறே. அல்லேலூயா. வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவே. அல்லேலூயா. வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவே. துன்ப நேரத்தில் ஆறுதல் அளிக்கும் இந்த கிருபையிது, தொல்லை கவலையில் கண்ணீர் துடைக்கும் அன்பு கிருபையிது. துன்ப நேரத்தில் ஆறுதல் அளிக்கும் இந்த கிருபையிது, தொல்லை கவலையில் கண்ணீர் துடைக்கும் அன்பு கிருபையிது. அல்லேலூயா. வல்ல நாமத்தை என்றென்று துதித்திடுவே. அல்லேலூயா. வல்ல நாமத்தை என்றென்று துதித்திடுவே. நேசிப்பவரெல்லாம் கைவிட்டாலும் நேசரிக்கரனாலும் நம்பருச்சாரிலும் உண்மையுள்ளவர் நம்புவேன் அவரையே நான். நேசிப்பவரெல்லாம் கைவிட்டாலும் நேசரிக்கரனாலும் நம்பருச்சாரிலும் உண்மையுள்ளவர் நம்புவேன் அவரையே நான். அல்லேலூயா. வல்ல நாமத்தை என்றென்று துதித்திடுவே. அல்லேலூயா. வல்ல நாமத்தை என்றென்று துதித்திடுவே. பஞ்சம் வந்திடும் அஞ்சிலே நான் தஞ்ச இயேசுவே. வரப்பினற்ற அவரை எண்ணிக்க குசித்து வாழ்ந்திருப்பே. பஞ்சம் வந்திடும் அஞ்சிலே நான் தஞ்ச இயேசுவே. வரப்பினற்ற அவரை எண்ணிக்க குசித்து வாழ்ந்திருப்பே. அல்லேலூயா. வல்ல நாமத்தை என்றென்று துதித்திடுவே. அல்லேலூயா. வல்ல நாமத்தை என்றென்று துதித்திடுவே. யாதி நேரத்தில் சுகமளிக்கும் வல்ல தேவனவர், சாவை வென்று ஜெயமளித்த அற்புத தேவனவர். ஆமென் ஆமென். யாதி நேரத்தில் சுகமளிக்கும் வல்ல தேவனவர், சாவை வென்று ஜெயமளித்த அற்புத தேவனவர். அல்லேலூயா. வல்ல நாமத்தை என்றென்று துதித்திடுவே. அல்லேலூயா. வல்ல நாமத்தை என்றென்று துதித்திடுவே. தோல்வி நேரத்தில் வெற்றி தந்த கர்த்தர் கிருபையிது, சாத்தானை வென்ற இயேசுவின் இரத்தம் தந்த கிருபையிது.
நாமத்தை என்றென்று துதித்திடுவே. அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்கள்? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்க வாழ்க்கையின் நோக்கம் என்ன? இந்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் தெரிந்து கொண்ட பாத்திரமே, பங்கே, சுதந்திரமே, இந்த மாலை நேரத்திலும் நான் உன்னிடத்தில் கனிவாய் கேட்கிற ஒரு வார்த்தை, உன் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். முதலாவது என்ன வேணும்? முதலாவது ஆண்டுடைய சித்தம். அவர் நம்மள்கிட்ட கேட்டா உன் நோக்கம் என்ன அப்படின்னா ஒரே வார்த்தை என்ன சொல்லணுமா? உம்மை சித்தம் ஆண்டவரே. என் இஷ்டம்னு ஒன்றும் இல்லை, எனக்கு விருப்பம்னு ஒன்றும் இல்லை. உம்முடைய சித்தம் என்னிலே நிறைவேறட்டும். உம்முடைய சித்தத்திற்கென்று என்னை ஒப்பு கொடுக்குறேன். என்னையும் என் குடும்பத்தையும் உம்முடைய சித்தத்திற்கென்று நானும் ஒப்பு கொடுக்குறேன். உம்முடைய சித்தம் என்னிலே நிறைவேறட்டும். ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனையும் விசுவாசியை பார்த்து, நீ முதலாவது என்ன செய்ய? நீ விசுவாசி. நீ விசுவாசி. அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும், என் வீட்டார் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்? முதல்ல நீ நம்பு, நீ விசுவாசி. அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் என்ன செய்வீங்க? ரட்சிப்பு என்பது ஒரு விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு நேர்த்தியாய் சொல்லுகிறார், நீ ரட்சிக்கப்பட்ட சந்தோஷம், அந்த அனுபவம் உனக்கு வந்ததுன்னா உன்னை நீ முதலாவது என்ன செய்ய? உன்னை நீ பரிசுத்தப்படுத்திக்க. அற்புதம் வேணுமா? அதிசயம் நடக்கணுமா? இன்றைக்கு நீ உன்னை பரிசுத்தப்படுத்து, நாளைக்கு நீ அற்புதத்தை பார்ப்ப. அல்லேலூயா. நீங்கள் வாசிகள் தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே. முதலாவது ரட்சிக்கப்பட்டீங்க, ரைட்டு. அடுத்து என் சித்தம் என்னன்னு கேட்ட மக்களே, எனக்கு உன் மேல ஒரு சித்தம் இருக்கு. அது என்னன்னா என்னமா? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் என்னன்னு கேட்டா நீ அடுத்து என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட்ட ரொம்ப சந்தோஷம். அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்புக்குள்ள நீ வந்துட்ட. அடுத்து நீ அற்புதங்களை அதிசயங்களை பார்க்கணும்ல, அதுக்கு நீ என்ன செய்ய? நீ பரிசுத்தப்படுத்து. அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னை அசுத்தத்திற்கென்று தேவன் அழைக்கவில்லையாம், அவர் பரிசுத்தத்திற்கென்று உன்னை அழைத்திருக்கிறாராம். அல்லேலூயா. ஆகவேதான் நீங்க என்ன செய்யணும்? உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் நீங்க பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா? எபிரேயர் 12:14 அப்படியாய் சொல்லுகிறது, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாம ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க கூடாதே, முடியாதே. அதனால என்ன செய்யணுமா? பரிசுத்தம் மிகவும் அவசியம். அந்த பரிசுத்தத்திற்கென்று தான் நம்மை அழைத்திருக்கிறாராம், அசுத்தத்திற்கென்று அல்ல, பரிசுத்தத்திற்கென்று அழைத்த தேவன். மத்தேயு 5:8 அழகாய் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தம். பரிசுத்தம் என்ன? இருதயத்தில் சுத்தம். அந்த இருதயம் தான் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கிறது. அதை சீர்படுத்திட்டாலே, டியூன் பண்ணிட்டாலே போதுமா. அங்க அழகாய் கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். எப்படி? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்க தான் தேவனை தரிசிப்பார்கள். பிள்ளைகள் தகப்பனை என்ன செய்யணும்? தரிசிக்கணும். பார்க்கலனா, பார்க்காமே வளர்ந்தா எப்படி? அவங்க தான் சொல்லுவாங்க, எப்படி அனாதன்னு இல்லை. அந்த தேவனை நம்ம தரிசிக்கணும். நம்ம அழகாய் பாடினோம், ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆதலால்
சொரூபம் ஒன்றுமில்லையே, வாஞ்சையுள்ள ஆத்மாவின் இருதயம் தன்னிலே வார்த்தையாலே பேசுகிற ஆண்டவர். அந்த வார்த்தை தான் அவர், அந்த வார்த்தை தான் ஜீவன். அந்த வார்த்தையாகிய கிறிஸ்து உள்ளத்துல வரணும்னா அந்த உள்ளம் எப்படி இருக்கணும்? இருதயம் பரிசுத்தம் உள்ளதா இருக்க வேண்டும். அந்த பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள தேவன் பரிசுத்தத்தில் வாழணும் அப்படின்னா உன் இருதயத்தில் என்ன இருக்கக்கூடாது? கேடு இருக்கக்கூடாது, திருக்கு இருக்கக்கூடாது, கள்ளம் இருக்கக்கூடாது, கவடு இருக்கக்கூடாது, வஞ்சனை இருக்கக்கூடாது, அருவருக்கத்தக்க ஆண்டவருக்கு பிரியமல்லாத சுவாபங்கள் அங்கே இருக்கக்கூடாது. உலகத்திலே நல்ல வார்த்தை சொல்லுவான், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும் அப்படிமா. பார்த்து கேட்டிருக்கீங்களா? அதை உள்ள ஒன்று வச்சிருப்பான், வெளியில ஒன்று பேசுவான். வெளியில பேசுவான் மதுரமா இருக்கும், ஆனா உள்ள பார்த்தா அவ்வளவு கசப்பா இருக்கும். ஆமா, அவன் நினைவை மைண்ட் வாய்ஸில கேட்டா நமக்கு அதிர்ச்சி விட்டுவோம். இப்படி உள்ளவன் இப்படியா பேசுறான் அப்படின்னு. அல்லேலூயா. உலகம் அப்படிதான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இல்லை. உள்ளத்தின் நிறைவு வாய் பேசும். அப்ப உள்ளத்துல எதை நிறைத்து வைத்திருக்கணும்? ஆண்டவருடைய சுவாபங்கள், அந்த ஆவிக்குரிய கனிகள் நிரம்பி இருக்குமானால் அது எல்லாருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய குணாதிசயங்கள், அவருடைய கனிகள், அவருடைய சுவாபங்கள், அந்த அன்பு, அந்த இரக்கம், தயவு, மனதுருக்கம், அந்த நீடிய சாந்தம், அந்த பொறுமை, அந்த இச்சையடக்கம் எல்லாமே அவருடைய சுவாபம். அது நம்ம உள்ளத்தில் நிரம்பி இருக்குமானால் அவரை போல நாம் என்ன செய்வோம்? அவரை தரிசிப்பாதான். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் உங்களால் என்ன செய்ய முடியாது? ஊக்கமா முதலாத ஜெபிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. இருதயத்தில் பல சிந்தனைகள் இருந்ததுன்னா, அதுல கேடு இருந்ததுன்னா, தீங்கு இருந்ததுன்னா, மற்றவங்களை குறித்த ஒரு பாரம் இருந்ததுன்னா, பாரம்னா எப்படி? வைராக்கியம், கோபம், சண்டை, மூர்க்கம். ஹல்லேலூயா. அதெல்லாம் நமக்குள்ள இருக்குமானால் குற்றமான சாட்சி தான் இருக்குமா ஒழிய தேவ சமூகத்தில் விடுதலையோட நம்ம தேவ சமூகத்தில் நின்று என்ன செய்ய முடியாது? ஜெபிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஜெபம், அதை மீறி நான் ஜெபிக்கிறேன்னு யாராவது சொன்னீங்கன்னா உன் தலைக்கு மேல அந்த ஜெபம் போகாது. பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க, கூரைக்கு மேல போகாது. இல்ல, தலைக்கு மேலே போகாது. கூரைக்கு ஏன் போவானே? தலைக்கு மேலே போகாது. Praise the Lord. ஆண்டவர் விரும்புகிறது அதுதான். ஒரு மனிதனுக்கு எரிச்சல் இருக்குமான அந்த எரிச்சல் எப்படியா? சூரியன் உதித்து அஸ்தமிப்பதற்கு முன்பாக அந்த எரிச்சல் தனிய கடவுது. சாதாரண ஒரு எரிச்சல், ஒரு கோபம், ஏதாவது வைராக்கியம் இருக்குமானால், அதனால தான் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டுக்கு, ப்ரேயருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம யார்கிட்ட எல்லாம் மனஸ்தாபத்தில் இருந்தாலும் அந்த மனஸ்தாபத்தில் அங்கே வந்து நான் யார் தெரியுமான்னு காமிக்காம பெருமை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த அந்த வீணான பெருமை தான் நம்மளை என்ன செய்யுது? படுகொலிக்கில் தள்ளிக்கிட்டு இருக்கு. எத்தனை சத்தியம் கேட்டாலும் சரி, ஆண்டவர் எவ்வளவு இறங்கி வந்து நம்ம இடத்துல தோல்ல தட்டி கொடுத்து, நீ எனக்கு பிரியமானவன், நீ என் பிள்ளை, உன்னை ரொம்ப எனக்கு பிடிக்கும், நான் உனக்காகவே நான் என்ன செய்கிறேன்? வார்த்தையாக வெளிப்படுறேன். எத்தனையோ ஆலோசனைகளை, எத்தனையோ ஆசீர்வாதங்களை நம்ம மத்தியில் நம்ம முன்னால் கொண்டு வந்தாலும் நமக்கு இருக்கிற அந்த ஒரு மேட்டிமன் ஒன்று என்ன செய்ய முடியறதில்ல. அது எப்படின்னு எனக்கு புரியல. அந்த சுபாவம் அதுலேருந்து நம்மளால் இறங்கி வர முடியல. காரணம் ஏன்? சரி கிடையாது. பேஸ்மெண்ட் இல்லை, ஃபவுண்டேஷனே இல்லை, சரியில்லை. அப்போ அதுக்கு நம்ம விட்டு கொடுக்காம எவ்வளவுதான் காலகாலமாக எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி, ஆண்டவர் வருகை மட்டும் இருந்தாலும் சரி. ஆனால் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஆவியானவர் சொல்றாரு, வருகையில் ஆண்டவர் ஒரு அடையாளமே தெரியாதுட்டு வரான். ஐயோ, நான் சர்ச்சிலேயே தான் இருந்தேன். அப்படியா? நான் பார்த்தது இல்லையே. நான் தான் நான் தான் இந்த வேலையெல்லாம் பார்ப்பேன். அப்படியா? தெரியலையே. ஆண்டவர் உன்னை அறியேன்னு ஒரே வார்த்தை சொல்லுவாராம். இப்போ நல்ல பழகினவங்க, நல்ல பரிச்சயமானவங்க, நம்ம அன்பு பாராட்டுகிறவங்க,
திடீர்னு சந்திக்கும் போது நம்ம அவளா பார்த்துட்டு பக்கத்தில் போன உடனே அவங்க கண்டுக்காம அப்படியே ஒதுங்கி போயிட்டா நம்ம உள்ள உடஞ்சு போகாது? அப்படியே சுக்குநூறு ஆயிடுமே. சாதாரண மனிதர்களுடைய அன்புகளுக்கே இவ்வளவாய் நாம் ஒரு மனிதன் அன்பு கிடைக்காம நொறுங்கி போகக்கூடுமானால் அந்த தெய்வத்துடைய அன்பு நம்ம இவ்வளவு நாள் காத்திருந்தோமே, அவர் வருகையில் அவரை சந்திக்கணும்னு நம்ம ஆயத்தமாக இருந்தோமே, அதெல்லாம் ஆலயத்தில் சொல்லியிருக்காங்களே. ஆனால் கேட்டோம், நல்லதுதான். ஆனால் அதுக்கு நம்மளை தகுதிப்படுத்தலையே, அதை சிந்திக்கிறதே இல்லை. இன்னைக்கு என்ன செய்வாங்க தெரியுமா? என் பக்கம் இருக்கிற நியாயத்தை தான் சொல்லி என்ன செய்வாங்க, அவங்கள ஸ்டாண்ட் பண்ணிட்டு நிற்பாங்களே வெளிய, அதை என்ன செய்யல, அதை குறிச்சது கவலையே இல்லை. எதுவாக கூட இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும், ஒரு ஆட்டோவில் எழுதி போடுறான். என்ன எழுதி போடுறான்? விட்டு கொடுத்தவன் அவனுக்கு தெரியுது. ஏன் எழுதி போடுறான்? சும்மா டைம் பாஸுக்கா? அவனுக்கு அதில் ஒரு நம்பிக்கை இருக்கு. அவன் விட்டு கொடுக்கணும்னு ஆசைப்படுறான். என்ன பாதிப்பில் இருந்தானோ பாவம். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகள்கிட்ட மாட்டிட்டு, இல்லை நண்பர்கிட்ட, உற்றார் உறவினர் யாராவது பாவம் அவனை ஏமாத்திட்டானுங்களா என்னன்னு தெரியல, அவன் அனுபவிச்சு எழுதியிருக்கான் அந்த வார்த்தையை. பரவாயில்ல, அவனாவது நல்லா இருக்கட்டும், விட்டு கொடுத்தா ஒன்று கெட்டு போகல, இனிய கடவுள் ஒன்றும் குறை வைக்கல. கேளுங்களேன், நீங்கள் அவனை ஏன் இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கீங்கன்னு கேளுங்களேன். அதுக்கு ஒரு கதை சொல்லுவான், அதுக்கு ஒரு சாட்சி சொல்லுவான். அவனுக்கே ஒரு சாட்சி இருக்கக்கூடுமானால் சாட்சியான ஜீவியத்தில் இருக்க வேண்டிய நீ எவ்வளவு சாட்சியாக இருக்கணும்? ஆண்டவர் உன்னிடத்தில் விரும்புகிறது பரிசுத்தம். அந்த பரிசுத்தம்னா எல்லாமே அடங்கும். அல்லேலூயா. கேடுள்ளதும் திருக்குள்ளதுமான இருதயத்தை ஆண்டவர் விரும்புகிறதே இல்லை. அந்த இருதயத்தை நீ என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கூட அவர் பரிசுத்தத்தில் உன்னை கழுவி உன்னை சுத்தப்படுத்தி தகுதியுள்ள பாத்திரமா உன்னை கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பரிசுத்தம் இல்லாம என்ன செய்ய முடியாது? ஊக்கமா உன்னால ஜெபிக்க முடியாது, சாத்தானை எதிர்த்து நிற்க முடியாது. அவன் உன்னை பார்த்து சிரிச்சு நிற்பான், நீ பயப்படுவ. உனக்கு அந்த பலமுள்ள ஆவி உனக்கு இருக்காது. உலகத்தின் ஆவி தான் உனக்கு இருக்கும். ஆண்டவர் சொல்லியிருக்கிற உலகத்தின் ஆவியை எடுத்து, நீ எத்தனை முறை பாடியிருப்ப? உலகத்தின் ஆவியை எடுத்தீரே, உன்னத ஆவியை கொடுத்தீரே, தேவாதி தேவனே, அப்பா பிதாவே, உம் பாதம் என்றும் தஞ்சமே. பாடியிருக்கோமா இல்லையா? உலகத்தின் ஆவியை எடுத்து நமக்கு என்ன ஆவி கொடுத்திருக்கிறாரு? அந்த உன்னதத்தின் ஆவி நமக்கு இருக்குமானால் பிசாசு ஒன்றை கண்டு அவன் எட்ட நிற்பான். பக்கத்தில் வர்றதுக்கு யோசிப்பான, எல்லையில் வர முடியாத, உன் பக்கத்தில் நெருங்க முடியாது. நீ இந்த தெருவில் போனா அவன் அந்த தெருவில் போயிடுவான். நீ அவனை பார்க்க வேண்டிய வேலையே கிடையாது. டைம் சேவ். ஆனா உன் இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருந்தா உன் தோல்ல கைப்படுவானே, வா பழகலான்வானே. அதான் அனுபவம். திடீர்னு என்ன வேணாலும் நடக்கும், பிரச்சனை நடக்கும், போராட்டம் நடக்கும். அப்பனா என்ன அர்த்தம்? ஓ, நம்ம தேவையில்லாத ஏதோ சம்பாஷணையில் இருக்கோம். அதுக்கு அப்ப யோசிக்கிறதுக்கு முன்னக்கூடியே நம்ம உஷாராகிறது நல்லதில்லை. அல்லேலூயா. அடுத்து பரிசுத்தம் இல்லாம பில்லி சூனியங்களை என்ன செய்ய முடியாது? உடைக்க முடியாது. கட்டுகளை உடைக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் நீ சாபத்தை நீ என்ன செய்ய முடியாது? நீக்க முடியாது. போராட்டம் தான் அது. ஒண்ணு அழகா நடு வீட்டில் வந்து உட்காந்துரும். காரணம் ஏன்? அங்க என்ன இல்லை, ஜெபன்ல போச்சு, ஆண்டுடைய வல்லம் இல்லை, அப்படியே மகத்துவம் இல்லை. இப்ப சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சுவாபம் இருக்குல்ல. ஒண்ணுன்னா என்ன ஆகுது? அங்க டிக்ரேஸ் ஆயிட்டு ஒண்ணுமே இல்லைங்கும் போது எம்டி டம்ளர் தானே. அதுல எப்படிப்பட்ட காற்று, எங்கெங்க இதெல்லாம் வந்த காத்து அது உள்ள அடங்கி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் தண்ணீரால் நிரப்பப்படும் போதோ ஒரு காத்துக்கும் ஒரு அசுத்த வல்லமைக்கு அங்க இடம் இல்லை. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க, அந்த பரிசுத்தத்தில் நீ உன் உள்ள நிரம்பி இருக்கட்டும், உன் இல்ல நிரம்பி இருக்கட்டும். அல்லேலூயா.
அந்த பரிசுத்தம் இல்லாம கர்த்தருடைய வருகைக்காக நீ என்ன செய்ய முடியாது, எதிர்நோக்கி காத்திருக்க முடியாது. அந்த பரிசுத்தம் இல்லாம நீ பரலோக ராஜ்யத்திலும் பிரவேசிப்பதற்கும் வழி இல்லை. ரட்சிப்பு மேலானதுதான். ஆனா அந்த ரட்சிக்கப்பட்ட ஜனம், வேதம் அதான் சொல்றது, ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று தான் வேதம் சொல்லுகிறது. உனக்கு ஈடு என யாரும் இல்லையா? அப்ப நீ உன்னை என்ன செய்யணும், இன்னும் மெருகேற்றி கொள்ளணும். ரட்சிப்புக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு கால் எடுத்து வச்சிடணும். இன்றைக்கு நீ அந்த பரிசுத்தத்துக்கு நீ உன்னை ஒப்புக்கொடு, உன்னையும் குடும்பத்தையும் ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்புக்கொடு. அவர் உன்னையும் எல்லையும் பரிசுத்தப்படுத்தி என்னாலும் காப்பாற்றுவேன்னு சொன்ன தேவன், என்னாலும் எல்லையில் நான் மாசமா இருப்பேன்னு சொன்ன தேவன் அந்த வார்த்தையை நிறைவேற்றுவார். ஆமென். அல்லேலூயா. அது போன மாசம் அந்த வார்த்தை எப்போ அது? அதனால வேணாம் அந்த மாசம். அட உன் தலைமுறைக்கு பேசிட்டு இருக்காரு அந்த வார்த்தைகளை. அதை ஒரு காலம் நீ உன்னை விட்டு அந்த வார்த்தைகளை நீயே ஆமா பொதிக்கிறாத. உன் வாழ்க்கையில் அதை கூடவே வச்சுக்க. அந்த வார்த்தையை உன் இருதயத்தில் அப்படியே பதித்து வைத்துக்கொள். அதை ஞாபகக்குறியாய் அடையாளமா எழுதி வை. உன் பிள்ளைகளுக்கு அதை அசப்போடு, அதை சொல்லிக்கொடு. உன் பிள்ளைகளை அப்படியே உருவாக்கு. உன் பிள்ளைகளை அப்படியே தள்ளிவிடு. ஆண்டவர் சமூகத்தில், உலகத்தில் தள்ளி விடுறதில்ல, பெருமைக்கு தள்ளி விடுறதில்ல, மற்றவனுக்காக போராட்டம் இருக்கட்டும், பரவாயில்ல. உலகம் சொல்லும், கம்பேர் பண்ணோம், நமக்கு தேவையில்லை. நாம நம்மளாவே இருந்துட்டு போயிடலாம். அல்லேலூயா. நீ நல்லா இருந்தா 4 பேர் உன் பின்னாடி வருவான். நீ கெட்டு போயிட்டா, உன்னிடத்துல ஒன்றும் இல்லைன்னா உன் உறவு கூட வராது. உன் கூட பிறந்தவங்க கூட உன் கூட இருக்க மாட்டான். ஆண்டவர் உனக்கு ஆலோசனைகளை சொல்லும்போது அந்த ஆலோசனைக்கு நீ விட்டு கொடுத்தாலே ஆண்டவர் உன் தலையை உயர்த்துவாரா இல்லையா? அல்லேலூயா. ஆமா, யோசேப்பு அந்த குடும்பத்தில் பெரியவன் கிடையாது, சின்னவன். தாவீது அந்த குடும்பத்தில் பெரியவன் கிடையாது, கடைக்குட்டி. அல்லேலூயா. மற்ற எல்லாத்துக்கும் இல்லாத சுவாபத்தை இந்த பிள்ளைகளுக்கு இருக்கும் அப்படின்னா, அந்த அனுபவம் இருக்குன்னா, அந்த பிள்ளைகளுடைய இருதயம் அப்படி இருந்திருக்கும் பார். அந்த பிள்ளைகளின் நிமித்தம் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் கர்த்தர் தான். நீ ஆராதிக்கிற ஒரு தேவனாகிய கர்த்தர் உன் பிள்ளைகளின் நிமித்தம் உன் தலைமுறையை ஆசீர்வதிக்கணும்ல. இந்த சத்தியத்தை கேட்குற நீ, இந்த சத்தியத்தை அறிந்து கொள்கிற நீ, இந்த சத்தியத்தை நீ என்ன செய்யணும், நீ அனுபவிக்கிற நீ அதை கொண்டாடணும்ல, அதை நீ சொந்தமாக்கி கொள்ளணும்ல, அதை நீ சுதந்திரமாக்கி கொள்ளணும்ல. உன் பிள்ளைகளுக்கு அதை குறித்து சொல்லு. அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் அவ்வளவு இன்னைக்கு மோசமான சூழ்நிலையில் இன்னைக்கு உலகம் போய்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பேர் சொல்றாங்க, ஒவ்வொரு கதைகளை சொல்லும்போது அப்படிப்பட்ட பேர்களை கேட்டதே இல்லை. இன்னைக்கு பார்த்தா சினிமா, கேசட்டு, பாடல்கள், நிறைய வீடியோக்கள் இன்னைக்கு பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில மிகவும் படுமோசமாக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கி அமெரிக்க தேசத்தில் ஒரு சர்வே எடுத்திருக்கிறாங்க. அங்கே கலாச்சாரம் எப்படி தெரியுமா? பார்த்தீங்கன்னா சீர்கெட்டு போயிருக்கு, கேடுகெட்டு போயிருக்கிறது. சின்ன வயசுல பிள்ளைங்களெல்லாம் சின்ன வயசுலேயே கெட்டு போயிட்டாங்க. அந்த தலைமுறைகளை எப்படி சீர்படுத்த முடியும்? அந்த தலைமுறைகள் எப்படி உருவாகும்? அந்த கல்ச்சர் அப்படி ஆயிடுது. அதற்காக நம்ம என்ன செய்யணும்? அந்த பிள்ளைகளுக்காக நம்மெல்லாம் ஜெபிக்கணும். ஆனால் நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு தேசத்தில் இன்னைக்கு கவனமாக இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்திய தேசத்தில் எத்தனையோ மாநிலங்கள் எப்படியோ இருந்தாலும் நம்ம மாநிலம் கொஞ்சம் நமக்கு பாதுகாப்பானது. அல்லேலூயா. இங்கே ஒரு கலாச்சாரம் வித்தியாசமானது, இங்கே குடும்ப பாங்கான ஒரு நாடு, எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. இதை நம்ம பயன்படுத்தி என்ன செய்யணும்? ஆண்டவர் இங்கேயும் நம்ம வைத்திருக்கிறாரு அப்படி அதற்குரிய அந்த நன்மைகளை புசிக்கணும், அதை நம்ம சுதந்திரித்து கொள்ளணும். நம்ம சமுதாயத்தில் நாம் வாழணும், நல்ல முறையில் வாழணும். காலங்கள் மாறும், சூழ்நிலைகள் மாறும், ஆனால் மாறாத தெய்வத்தை நம்ம வணங்குறோம். நாமும் மாறக்கூடாது.
அதுக்கு தான் வேதம் சொல்லுகிறது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதீர்கள் என்று மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு. உலகத்துக்கு ஒத்த வேஷம், உலகம் 1000 வேஷம் போடும். அந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை நீ தெரியாத. என் பிள்ளைகளாரு, நான் உன் அசுத்தத்திற்கென்று நான் அழைக்கவில்லை, உன்னை நான் பரிசுத்தத்திற்கென்று அழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் பாருங்க, பல தேசங்கள்ல நிர்வாணமாய் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் இருக்கிறான். அவன் என்ன சொல்றான்? நான் மனித தெய்வம் என்று சொல்லுகிறான். அதையும் நம்பி அலை அலையாய் கூட்டமாய் ஜனங்கள் பின் சென்று கொண்டு தான் இருக்கிறார்கள். இங்கும் இந்திய தேசத்திலே வடமாநிலங்கள் நீ பார்ப்பீர்களானால் இங்கேயும் அப்படிதான். ஆனால் அந்த உலகத்தின் மத்தியில் ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்மளை என்ன செய்ய வேறு பிரித்து, இந்த பூச்சக்கரமான இந்த உலகத்திலிருந்து நம்ம வேறு பிரித்து பரிசுத்த சந்ததியாய் ஜாதியாய் நம்ம வாழ வைக்க ஆண்டவர் எவ்வளவு தன்னை சிலுவையை கடைசி சொட்டு ரத்தம் வர அவர் தனக்கு அர்ப்பணித்து நம்மளை விடுதலையாக்கி நமக்கென்று நம்ம மேல் அன்பு பாராட்டி அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில் அல்லேலூயா அவர் உறுதியாக இருக்கிறார். ஆனால் நாம தான் என்ன செய்யறதில்ல, அவருக்கு உண்மையாக இருக்கிறதில்ல. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிப்போமானால் அவருடைய சத்தியத்தில் நாம் அனுப்போம். ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் கர்த்தர் பரிசுத்தத்திற்காகவே அவர் அழைத்திருக்கிறார். ஆமென். ஆமாம், அந்த பரிசுத்தத்திற்காகவே வைராக்கியமாய் இருக்கிறவர்கள் பாவத்தில் இருந்தோம், அந்த உலக நாகரிகத்தில் இருந்தோம், ஆசாபாசங்களில் இருந்தோம். நம்ம என்ன செய்யணும்? வேறுபட்டு வாழ முயற்சி பண்ணணும். முயற்சித்தால் முடியாதது ஒன்றும் இல்லை. அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச்சு பை இன்ச்சா கலாச்சாரங்களில் இருந்து விடுபட்டு வரணுமே ஒழிய, இன்னைக்கு அந்நிய நுகத்தில் நம்ம போய் என்ன செய்யக்கூடாது. என் தகப்பன் வெளியில், என் தாயின் வெளியில் வந்ததுனால என்னால் விட்டு கொடுக்க முடியலன்னு சொல்லி நம்ம இங்கே வந்தால் இங்கே ஒரு ஆராதனை, வீட்டுக்கு போனால் வீட்டில் ஒரு ஆராதனை, வீதிக்கு போனால் வீதியில் ஒரு ஆராதனை, மார்க்கெட்டுக்கு போனால் மார்க்கெட்டில் ஒரு ஆராதனை, ஃபங்க்ஷனுக்கு போனால் அங்கே ஒரு ஆராதனை. ஆராதனையவே தள்ளி வச்சுக்கிட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிற அளவுக்கு நமக்கு என்ன செய்யட்டோம்? நம்ம முக்கியத்துவம் ஆண்டவர் கொடுக்கறதில்ல. அல்லேலூயா. எங்களையெல்லாம் ஆண்டவர் முன்னிறுத்தி இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எங்களுடைய குடும்பத்தை, எங்கள் சொந்த பந்தங்களை, இன்னைக்கு நான் சொல்கிறேன் உங்கள் வார்த்தை, யாவரையும் ஆண்டவருக்காக துச்சமாக நினைச்சதுனால ஆராதனையை மிஸ் பண்ணிட்டு எந்த ஃபங்க்ஷன்லையும் நாங்கள் போய் கலந்துக்கிட்டதில்லை. உங்களுக்கு அப்படி ஏதாவது நீங்கள் ஏதாவது தெரிஞ்சால் நாங்கள் ஞாபகப்படுத்துங்க. உங்களை விட்டு நான் எங்கேயும் போனதில்லை. எனக்கு சொந்தம் யாரு? இப்படி நீங்கள் ஒவ்வொருத்தரும் நினைச்சா நம்ம எங்கேயும் போக தேவையில்லை. ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அண்ணன் தம்பி எல்லா உறவுகளையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் உண்மையாய் கொடுத்துருக்கிறார். அதை உண்மையாய் ஒவ்வொருவரும் அதை நேசிக்கலாம். நேசிக்க கொடுமானால் உங்களை விட்டு எங்கே என்ன செய்ய முடியாது, போக முடியாது. நான் அந்த கடந்த ஒரு மாதம் வெளியில் ட்ரைனிங் வேண்டி போய் தங்கியிருந்தேன். உங்களுக்குலாம் அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஏதோ உங்களை விட்டு நான் ரொம்ப தூரமாக போய் இந்த தாம்பரத்தில் தான் இருந்தேன். தாம்பரம் மண்டலூர் எங்கள் அகாடமியில் தான் தங்கியிருந்தேன். ஆனாலும் 2 நாளைக்கு ஒரு நாள் வந்து போனேன்னு வைங்களேன். ஆனாலும் அதுவே எனக்கு பெருசாக தெரியுது. இந்த பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்துட்டோமே, ஏதோ தூரமாக வந்துட்டோமே, ஏதோ விட்டுட்டு போயிட்டோமே, ஒதுங்கி போயிட்டோமே, அந்த அந்த உணர்வு. காரணம் எனக்கு அந்த அனுபவம் இல்லைல்ல, எங்கேயும் போனது இல்லையே, அப்படி எங்கேயும் போய் தங்கினது இல்லையே. நாங்கள் அங்கே போகணும் இங்கே போகணும், இந்த பீச்சு கூட போனது இல்லையே தனியாக. எனக்கு என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? எங்கே போயிருக்காங்க? அந்த பீச் வரைக்கும் போயிருக்காங்க. ஏன்? ஆண்டவர் அப்படி எதிர்பார்க்குறாரு. என் பிள்ளைங்க என் கூடவே இருக்கணும், என் கைக்குள்ளே இருக்கணும், என் நிலையிலே இருக்கணும், என் பிரசன்னத்திலே இருக்கணும். ஆண்டவர் நினைக்கிறார்ல, அதை நீங்கள் அந்த 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 வைப்ரேஷனை லேசாக அப்படியே நுகர்ந்துட்டா போதும், உங்களுக்கு அந்த அனுபவம் வந்துடும். நீங்கள் ஒரு காலம் ஒருபோதும் ஆண்டவர் சமூகத்தை விட்டு போக மாட்டீங்க. ஆண்டவர் உங்களை அப்படியே அவங்கள வித்தியாசமாக நடத்துவார். நாங்கள் உயர்ந்ததுக்கு காரணமே அந்த ஒரே ஒரு காரணம் தான்.
ஆண்டவருக்கு பிரியமா வாழணும். அவர் நம்மளை வேறு பிரித்தார், நம்மளை தெரிந்து கொண்டு சேர்த்து கொண்டார். அப்படி சித்தம் என்ன? அவர் என்ன அந்த சபைகளை கொண்டாந்து வைக்கிறாரு, அங்கிருந்து இங்கே கொண்டாந்துருக்காரா? எதுக்காக கொண்டாந்தாரு? சரி பரவாயில்ல, விட்டு கொடுப்போம். ஒரு வேலை வருதா, வேலை சொல்றாங்களா சபையில, சந்தோஷமா செய்யலாம். அதுல முறுமுறுப்பு இல்லை. அது மனுஷனுக்கு செய்யல. இன்னைக்கு நம்ம சில பேர் அப்படிதான் செய்யறோம், மனுஷனுக்கு. ஆண்டவருக்கு யாரும் செய்யறதில்ல. செஞ்சா அதுல இருந்து கால் எடுக்க மாட்டோம். மனுஷனை மட்டுப்படுத்துறோம்னு நினைக்கிறோம், இல்ல ஆண்டவரை மட்டுப்படுத்துறோம். அவருடைய கரத்தை மட்டுப்படுத்துறோம், ஆவியானவரை துக்கப்படுத்துறோம். இப்படியெல்லாம் இருந்தா எப்படி நம்ம பரிசுத்தவான்னு சொல்ல முடியும்? இப்படியெல்லாம் நமக்கு இருதயம் கேடுள்ளதும் திருக்குள்ளதுமா இருந்தால் எப்படி நம்முடைய ஜெபம் கேட்கப்படும்? நமக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலை எப்படி மேற்கொள்ள முடியும்? சத்துருவை மேற்கொள்ள முடியும்? சாபத்தை நம்ம துரத்த முடியும்? பாவத்திலிருந்து எப்படி விடுதலையாக முடியும்? ஆண்டவருடைய வருகைக்கு எப்படி நம்ம எதிர்நோக்கி போக முடியும்? அந்த பரலோக ராஜ்யத்தில் எப்படி பிரவேசிக்க முடியும்? அப்ப நம்மளை என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தும். ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே நீங்க என்ன செய்யணும்? சாத்தானுடைய ஆளுகையிலிருந்து முற்றிலுமாய் வேறுபடணும். சாத்தானுடைய ஆளுகை இருக்கா? ஆமா, உலகம். நீ உலகம் செய்யற காரியத்தை நீ செய்யறனா, சாத்தானுடைய ஆளுகை இருக்கு. அதுல இருந்து முற்றிலுமாய் உனக்கு ஆண்டவர் ஒரு ராஜ்யத்தை வச்சிருக்காரு. அந்த ராஜ்யத்துல என்ன நீதியோ, என்ன சட்டமோ, என்ன நியாயமோ, என்ன நியமனமோ, என்ன கற்பனையோ, என்ன ஆவியானவர் வெளிப்படுத்துகிறாரோ, என்ன உணர்த்துகிறாரோ, என்ன பேசுகிறாரோ, என்ன ஆலோசனையை கொண்டு வருகிறாரோ, அதுதான் உனக்கு பிரதானம். அதுதான் உன் வாழ்க்கையை மாற்றும், சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும், அது நிலைநிறுத்தும். அல்லேலூயா. அதை விட்டுட்டு அவங்களுடைய முகஸ்துதி, இவங்களுடைய முகஸ்துதி, மாமானுடைய முகஸ்துதி, மச்சானுடைய முகஸ்துதி, போய் அங்கு போய் நின்னுக்கிறது, அவங்க காரியத்தில் ஈடுபடுறது, என்ன திறந்தாலும் அது அவங்களுக்குரியது. வேதம் அழகாய் சொல்லுகிறது, செத்தவன் வீட்டுக்கு போனா கூட கவனமா போங்கிறார். மரித்தவர்களை அடக்கம் பண்ணுவார்கள். நான் சொல்றது புரியுதா? செத்தவனை அடக்கம் பண்ணுவான். அதை குறித்து நீ கவலைப்படாத. நீ உயிர்த்தெழுதலுக்கு என்று நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். நீ யாரு? நான் சொல்ற ரகசியம் புரியுது? ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய ஜீவன் உங்களுக்குள்ள இருக்குமானால் நீ ஜீவனை விட்டு வெளியில போக மாட்ட. வேதம் அழகாய் சொல்லு, மரித்தவர்களை அடக்கம் பண்ணுவாங்க. நீ செத்த, அதாவது நல்ல வீடுகளுக்கு போகிறத பார்க்கிலும் கெட்ட வீடுகளுக்கு போறது நல்லதுதான். ஆனா போக வேண்டிய நேரத்துல போகணும். அங்க செய்ய வேண்டியதை நீ கவனமா செய். அது எங்க நிக்கணும்? அங்க இருக்கிற அவங்களுடைய சடங்குகளில் நீ செஞ்சு பாரு. அதுக்கு ஒரு அடையாளத்தை சொல்றேன். நீ நல்லா போவ, திரும்பி வீட்டுக்கு வரும்போது அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். படுத்து கிடப்ப, எந்திக்க முடியாது உன்னால. பலவீனம், சோர்வு, அதை ஒன்று அடையாளமா வச்சுக்க. நீ அப்ப அடுத்து உஷாராயிடுவ. நீ அதுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட் பண்ணி பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா, சாத்தானுடைய ஆளுகையிலிருந்து என்ன செய்யணும்? முற்றிலுமா. நீங்க கலாத்தியர் 1:4 வாசிங்களேன். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று விடுவிக்கும்படி, உன்னை விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அதுக்கு தான் ஒப்பு கொடுத்திருக்காரு, உன்னை பரிசுத்தப்படுத்த. அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே நீங்க உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள். உலக வேஷத்திலிருந்து நீங்க என்ன செய்யணும்? வேறுபடணும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, வெளிச்சத்தை நல்லது என்று கண்டவர். இந்த வேறுபாட்டின் ஜீவியத்தை நீங்க என்ன செய்யணும்? நீங்க திட்டமும் தெளிவுமாய் நீங்க அறிந்து கொள்ளணும். உன்னை இருள்ல இருந்து தான் உன்னை வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. திரும்ப இருளை நீ பார்க்க கூடாது. அல்லேலூயா. இருள் யாரு? பிசாசு. வெளிச்சம் யாரு? நீதியின் சூரியன் யாரு? அல்லேலூயா. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். அல்லேலூயா. அவர் உனக்கு வெளிச்சமா இருக்கும்போது நீ வெளிச்சத்தின் பிள்ளையாய் நீ பிரகாசிக்கும் பொழுது உன்னை பார்க்கிற அநேகர் பிரகாசிக்கணும். அதுதான் ஜீவியம். அதுதான் கர்த்தருக்குள் வாழுகிற ஒரு வாழ்க்கை. ஆமென்.
இந்த வேறுபாட்டின் ஜீவியத்தில் நீங்க என்ன செய்யணும்? திட்டமும் தெளிவுமாய் நீங்க அறிந்து கொண்டு, நீங்கள் என்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களோ, என்றைக்கு நீ கர்த்தருடைய அன்பை ருசி பார்த்தையோ, என்னைக்கு ரட்சிக்கப்பட்டையோ, அன்றைக்கே கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஆமே அந்த சுவிசேஷத்தின் ஒளியில நீ என்ன செய்த? நீ பிரகாசிக்க ஆரம்பித்து விட்டாய். ஆமா தானே? என்னைக்கு அந்த சத்தியத்தை அந்த வார்த்தையை கேட்டமோ அன்னையிலே உன் வாழ்க்கையில ஒரு பிரகாசம் வந்ததே. அதுக்கப்புறம் தான் கீழ்ப்படிந்து நான் ஆலயத்துக்கு போகணும், ஆண்டவரை தொழுது கொள்ளணும், அவரை ஆராதிக்கணும், அவருடைய சத்தியத்தை கேட்கணும், அந்த ஜனத்தோடு இருக்கணும், ஐக்கியப்படணும், சபையில் இருக்கணும். இந்த மாதிரி ஒழுங்குகள்லாம் உனக்கு வந்ததே. இங்க வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம்னு என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. அல்லேலூயா. சபையானது கர்த்தருடைய சரீரம். அப்படியே சரீரத்தை எப்படி வச்சுக்கணுமா? ஆமா, அவரை தொழுது கொள்றது எப்படி தொழுது கொள்ளணுமா? பரிசுத்த அலங்காரத்தோட அவரை தொழுது கொள்ளணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நீங்க என்ன செய்யணும்? கர்த்தருடைய பார்வையில நீங்க பரிசுத்தத்தின் அலங்காரத்தோட நீங்க அந்த வேறுபட்ட உலகத்திலிருந்து வேறுபட்டவர்களாக அந்த அசுத்தங்களுக்கு விலகி நீங்க என்ன செய்யணும்? ஒரு பிரதிஷ்டையோடு நீங்க வாழ கற்றுக்கணும். ஒரு டெடிகேட்டட் லைஃப். எனக்கு அதுக்கும் ரொம்ப தூரம். வேதம் அதான் சொல்லுது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14-15 அப்படியே வாசிங்களேன். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீங்க முதல்ல என்ன செய்யாதீங்க? லிங்க் ஆகாதீங்க. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசிகளுடனே விசுவாசிக்கு பங்கு என்ன? நாம தான் போய் பங்கு பார்ட்னரா போய் நின்னுக்கிறோம். வேதம் தெளிவாய் சொல்லுது. இதுல ஆண்டவர் நம்ம கொடுக்குற ஆலோசனை, இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் என்ன? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவிசுவாசிகளுடனே உனக்கு பங்கு என்ன மக்களே? நீ ஏன் பங்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ இன்னொரு பங்கை தேடி போற. நியாயமா? எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு கேட்கிறாரு. ஹல்லேலூயா. நான் உன்னை பங்கா தெரிந்து கொண்டனே, ஆனா உன் பங்கு உலகத்தை தேடி போறே. சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆமா, உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே உலாவி உங்கள் தேவனா இருக்கிறதுனால எந்த காரூரின் ஆதிக்கங்களும் அந்தகார வல்லமைக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது? கொஞ்சம் கூட இடம் கொடுக்க கூடாது. எந்த அசுத்த வல்லமையும் உங்களை மேற்கொள்ள ஆட்கொள்ள நீங்க தயவா என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்காதீங்க. அப்படிப்பட்ட ஐக்கியத்தை விட்டு நீங்க ஒதுங்கி தேவ சமூகத்துல தேவ ஜனத்தோடு நீ ஐக்கியங்கொள். அப்படி கேள்விப்பட்டோன்னே வண்டி ஏறாத. போன உடனே சமாதானமெல்லாம் இழந்து போராட்டத்தோட தான் வருவோம். ஹல்லேலூயா. ஆனா ஞானமா நீ அவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு நீ கத்துக்க. அதுக்காக வேண்டி நான் என்ன சொல்ல? அன்பு வை, ஐக்கியம் கொள்ளாதன்னு தான் சொல்றேன். அப்படியே அவங்கள அப்படியே கட் பண்ணி விட்டுறணும்னு நான் சொல்லல. ஹல்லேலூயா. அவங்களோட என்ன செய்ய? அன்பு பாராட்டு. ஐக்கியம் கொள்ளாத. 2 கொரிந்தியர் 6:17 வாசிங்க. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று. அசுத்தமானது எதுவோ அதெல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் உணர்த்துவார். அதை நீங்க என்ன செய்ய? தயவு செய்து தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொல்லல, கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எந்த அசுத்தத்துக்கும் நீங்க இடம் கொடுக்காதீங்க. எந்த அசுத்த வல்லமைகளுக்கும் நீங்க இடம் கொடுக்காதீங்க. உன்னதமானவர் அந்த உயிர்த்தெழுதலின் சத்துவத்தின் வல்லமையை உனக்கு கொடுக்கிறார். காலையில் கூட அந்த வல்லமையை குறித்து பார்த்தோம். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் அவருடைய வல்லமையினால் உன்னை பலப்படுத்தும்படி, உன்னை இடை கட்டும்படி விரும்புகிற தேவன். அந்த வல்லமைக்கு உன்னை இடை கொடு. நீ சத்துருவை மேற்கொள்ளலாம். ஹல்லேலூயா. சாபத்தை மேற்கொள்ளலாம், சூழ்நிலைகளை மேற்கொள்ளலாம், உனக்கு எதிராக வருகிற பிசாசை மேற்கொள்ளலாம். கர்த்தருடைய வருகையில நீ எதிர்நோக்கி போகலாம். அவரை நீ கண்கால நீ தரிசிக்கலாம். நீ பரலோகத்திற்கு நீ
பிரவேசிக்கலாம். எல்லாம் உற்சாகமாக எழுதி நிற்போம். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோலி தேடும் சுத்த ஜோதியை அரூபியை இவ்வேளையில் அடி அலைஞ்சம் அறிவு அரூபியே சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாரும் நீக்குமே கவிஞனையா தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோதி தேடு சுத்த ஜோதியை அரூபியை இவ்வேளையில் அடியா பாம்பை அருள்வாருண்டு சின்ன கொடுக்கும் பெற்றோருண்டு பொல்லாது கூட செய்கிறார் நல அருள்வார் பரிசுத்த கூட்ட நடுவில் ஜோதி தேடும் சுத்த ஜோதி அரூபியே இவ்வேளையில் அடியா அரூபியே பாரு தந்தையை எந்த புள்ளத்தை யாரும் காணாமல் அழகோலத்தை பாரு தந்தையை எந்த புள்ளத்தை யாரும் காணாமல் அழகோலத்தை மனமோடு மருளுகிறே பரிசுத்தம் செஞ்சுகிறே அரூபியை இவ்வேளையில் துணை வேண்டும் பகப்பன உலகிலே என்னை எதிர்த்து காட்டின பல உண்டு ஜீவனில்லை எங்கியோ பரிசுத்தம் என எழுது என் ஜீவனில்லை எங்கியோ பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோதி தேடும் சுத்த ஜோதி அரூபியே ஜெயிப்பாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ராஜா. பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, இந்த நல்ல ஓய்வு நாளிலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் காலையிலும் ஆண்டவரே மாலையிலும் கர்த்தருக்காய் ஆண்டவரே துதி ஆராதனைகளை ஏறெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவனே, இந்த ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி தேவ சமூகத்திலே வந்து கர்த்தாவே உம்மை நாங்கள் பரிசுத்தமாய் நாங்கள் அனுசரிக்கும்படி பரிசுத்த அலங்காரத்தோட தேவனை நாங்கள் இந்த நாளிலே தொழுது கொள்ளும்படியாய் தேவன் கொடுத்த மகா பெரிய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்த
பரிசுத்தம் அடையும்படி ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்கு போதித்த சத்தியங்களை கர்த்தாவே நாங்கள் அப்படியே கடைபிடிக்கும்படி தேவனே எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்துவீராக. ஆமென். அசுத்தத்துக்கு இடம் கொடாதபடி, பொல்லாத சத்துருக்கு இடம் கொடாதபடி தேவனுடைய மகிமையிலே கர்த்தாவே நீர் நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராக இருக்கிறீரே. இதோ இருதயத்தை ஆண்டவரே கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாய் இருக்கிற அப்படிப்பட்ட இருதயங்களை கர்த்தாவே சுத்த இருதயம் தாய் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் பரிசுத்தத்தின் வாழ்க்கையை கர்த்தாவே ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை தேவன் கொடுத்தும் நாமத்தை ஆண்டவரே நாங்கள் பிரஸ்தாபப்படுத்த கிருபை தாரும். உம்முடைய வல்லமையுள்ள கரத்திலே எங்களை எல்லாரையும் தாழ்த்துகிறோம். பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை நாங்கள் தொழுது கொள்ளும்படி ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே கிருபை அளிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென். உம்முடைய கிருபையின்படி அப்பா உம்முடைய தயவின்படி எங்களை நினைத்தருளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆவியானவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.